எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜோபின் ஜேக்கப், ஒலிவ் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், பூக்காட்டுப்பள்ளி. உங்களிடம் பேச போகும் விஷயம் காதின் சமநிலை குறைவு மற்றும் வெட்டிகோ என்ற நோயை பற்றியது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய நண்பர்களில் பலர் காது சமநிலை குறைவு அல்லது வெர்டிகோ என்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு சிகிச்சைகளும் உடற்பயிற்சிகளும் மற்றும் பிற முயற்சிகளும் செய்து வருகின்றனர். ஆனா இவர்களுக்கு முழுமையான குணமோ அல்லது நிரந்தரமான தீர்வோ கிடைக்கவில்லை. நாம் பார்க்கலாம், இந்த காது சமநிலை குறைவு ஏன் வருகிறது அல்லது இதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். அதை அறிந்தாதான் நாமும் இதற்கான முழுமையான தீர்வை நோக்கி செல்ல முடியும். காது சமநிலை குறைவு அல்லது வெர்டிகோ எனப்படும் இந்த நோயின் முக்கிய காரணம் என்று சொல்வது அலர்ச்சி இன்ஃப்ளமேஷன் தான். காதின் உள்ளே உள்ள இன்னர் இயர், அதாவது காதின் உள்ளே ஏற்படும் நீர்த்தேக்கம் தான் இதற்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த நீர்த்தேக்கம் ஏற்படுவதற்கான பல காரணங்கள் உள்ளன. தொற்று காரணமாக இருக்கலாம், இன்னர் இயற்கு ஏற்படும் ஏதாவது நோய்கள் காரணமாகவும் இருக்கலாம், அல்லது நம் காலநிலை, வானிலை மாற்றம், அலர்ஜி போன்ற நிலைமைகளாலும் நமக்கு என்ன ஆகும், காதின் உள்ளே நீர்த்தேக்கம் ஏற்படலாம். இப்படி நீர்த்தேக்கம் ஏற்படும் போது உருவாகும் நிலைதான் இயர் இம்பேலன்ஸ் அல்லது வெர்டிகோ என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இதற்கான முக்கிய காரணம் என்று சொல்வது அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன் தான். அப்போ இந்த அழற்சி ஏன் வருகிறது என்று கேட்டா, முக்கியமான காரணம் என்று சொல்லுவது தலநீரக்கம் என்று சொல்லப்படும் ஒரு நிலைமையே. அப்போ இந்த தலநீரக்கம் ஏன் ஏற்படுகிறது என்று கேட்டா, பெரும்பாலான அலர்ஜி உள்ள நோயாளிகளுக்கு தான் இந்த தலநீரக்கம் ஏற்படுகிறது. அலர்ஜி உள்ளவர்களில் காணப்படும் ஒரு நிலைமையே தலைநீரக்கம் என்று சொல்லப்படுகிறது. சிலர் கேட்பாங்க, குடிக்கும்போது தண்ணீர் நம்முடைய உடலை அவ்வளவு எளிதில் உறிஞ்சுமா, அல்லது மழையில் நனையும் போது நம்முடைய உடலில் தண்ணீர் புகுமா, இது ஸ்பாஞ்சு மாதிரி தண்ணீரை உறிஞ்சுமா என்று இப்படி கேட்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நம்மால் சொல்ல முடிவது தலைநீரக்கம் என்று சொல்லப்படும் ஒரு நிலைமை இருக்கிறதே என்பது. ஆனா நவீன அறிவியல்ல அப்படி ஒரு நிகழ்வு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனா அவர்கள் நாளை கண்டுபிடியா. அப்போ தலநீரக்கம் என்றால் என்ன என்று கேட்டா, அது நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிவது அலர்ஜி உள்ள நோயாளிகளில் மட்டும் காணப்படும் ஒரு நிகழ்வாகும். அவர்களையும் நாமும் தெளிவாக அடையாளம் காண முடியும். அலர்ஜி உள்ள நோயாளிகளை யாரையும் எடுத்து பார்த்தா அவர்கள் இரண்டு வகை மனிதர்களாக இருப்பார்கள். ஒரு வகை மனிதர்கள்னா அவர்கள் உடனே வியர்க்கும் அல்லது சீக்கிரம் வியர்க்கும் உடல் தன்மை கொண்டவர்களா இருப்பார்கள். அவர்களின் உடல் எப்போதும் வெப்பம் கொண்டதா இருக்கும். ஆனா இன்னொரு குழுவும் இருக்கிறது, அவர்களின் உடல் குளிர்ச்சித்தன்மை கொண்டதாக இருக்கும். அவர்கள் அப்படி ஒன்றும் ஏற்க மாட்டார்கள். இந்த இரண்டு குழுவினருமே அலர்ஜி உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படி என்றா அலர்ஜி உள்ளவர்களின் ஒரு அடிப்படை அறிகுறி என்னவென்றா, அவர்களின் உடல் வெப்பநிலை எப்போதும் சமநிலையில இருக்காது. அவர்களுக்கு இல்லையென்றால் உடல் வெப்பநிலை சாதாரணத்தை விட அதிகமாக இருக்கும், இல்லையென்றால் சாதாரணத்தை விட குறைவாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டா, ஒரு சாதாரண மனிதன், அது ஒரு விலங்காக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும், நாம் சூழலில் சமநிலையுடன் இருப்பது அழுத்த சமநிலையில தான். அப்போ எப்படி அழுத்த சமநிலையுடன் இருக்கிறோம் என்று கேட்டா, அழுத்தமும் வெப்பநிலையும் நேரடி தொடர்பில் இருக்கின்றன. அதனாலதான் நாம் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி இருந்தாதான் இந்த பூமியில் அழுத்த சமநிலையில இருக்க முடியும். அதனால் இந்த அலர்ஜி உள்ளவர்களின் உடல் வெப்பநிலை எப்போதும் சாதாரண வெப்பநிலையிலிருந்து வேறுபட்டதா இருக்கும். இவர்களின் உடல் இல்லை என்றால் சாதாரணத்தை விட அதிகமான வெப்பநிலையோ இல்லை என்றால் குறைவான வெப்பநிலையோ இருக்கும். அப்ப என்ன ஆகும், இவர்களின் வெப்பநிலை வேறுபாடு வந்தா தானாகவே இவர்களுக்கு அழுத்த வேறுபாடும் வரும். இந்த அழுத்த வேறுபாட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று கேட்டால் நிச்சயமா நமக்கு முடியும். நாம் உயரத்துக்கு போகும்போது, உதாரணமா மலைகள்ல மேல ஏறும்போது நம் உடல் வெப்பநிலையில மாற்றம் வரும். வெப்பநிலை மாற்றம் வந்தாதான் தானாகவே நம் காது நமக்கு தெரிவிக்கும். அதை எப்படி தெரிவிக்கிறது? காதுல அரிப்பு வரலாம், ஊதல் வரலாம், சத்தம் வரலாம், வலி வரலாம், இப்படி சில தொந்தரவு வரலாம். விமானத்துல பறக்கும்போது நமக்கு காதுல தொந்தரவு வரும். இது காதின் நோய் கிடையாது. உண்மையில காது தம் கடமையை செய்கிறல்ல. அதாவது நம் உடல் வெப்பநிலை வேறுபாடில் இருக்கிறது என்பதை காது நமக்கு தெரிவிக்கிறது. அதனாலதான் உயரத்துக்கு போகும்போதும் விமானத்துல பறக்கும் போதும் நம் காதுல தொந்தரவு ஏற்பட்டா நாமெல்லாம் இஎன்டி மருத்துவரை பார்க்க போகவில்லை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உயரத்துக்கு ஏறும்போதும் அதே போல விமானத்துல பறக்கும் போதும் நம் காதுல தொந்தரவு வரும் என்று. அப்போ நாம சொன்னோம், நம் வெப்பநிலை வேறுபாடு தான் நம் பிரச்சனை என்று நாம சொன்னோம். அப்போ சிலர் கேட்பார்கள், வெப்பநிலை வேறுபாடு காரணமாக என்னதான் நம் உடலில் நடக்கிறது என்று கேட்பார்கள். நிச்சயமா நாம பார்க்கலாம். இந்த வெப்பநிலை வேறுபாடு வந்தா என்ன ஆகும்? நான் முன்பே சொன்ன மாதிரி அழுத்த வேறுபாடு
அப்போ இந்த அழுத்த வேறுபாடு வந்தா அதிக அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தத்திற்கு டிஃப்யூஷன் மூலம் தண்ணீர் உறிஞ்சுதல் நடக்கும். அப்படின்னா நீங்க குளிக்கிற தண்ணீரா இருக்கட்டும், வியர்க்கிற தண்ணீரா இருக்கட்டும், எந்த தண்ணீர் உங்கள் தோலை தொடினாலும் உங்கள் தோல் அதை உறிஞ்சோம். அதுதான் தலநீரிறக்கம் என்று சொல்வது. அதனால தான் நீங்க வெயில்ல நின்றாலும், மழையில நனையினாலும், அதிகமா வியர்த்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அதற்கான எதிர்வினை வரும். பதில் சொல்லும். உங்க உடல் பதில் சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு ஜலதோஷம், தலைவலி, காதுல பிரச்சனை, இன்னும் பல சிரமங்கள் வரும். ஆனா நீங்க ஒரு விஷயம் பாருங்க, சாதாரணமான ஒரு மனிதர், எந்த அலர்ஜியோ அல்லது பிரச்சனையோ இல்லாத ஒரு மனிதர் வெயிலில் நின்றாலும், மழையில் நனையினாலும், நேரம் தவறி குளித்தாலும், வியர்த்தாலும் எதுவும் ஒரு சிறிய பிரச்சனையும் நடக்காது. ஆனா நீங்க இப்படி ஏதாவது செய்தா அந்த இடத்திலேயே உடனே தெரிய வரும். இதுதான் தலைநீர் அரக்கம் என்று சொல்லுவது. அப்போ தலைநீர் அரக்கம் உள்ள ஒரு நபருக்கு கண்டிப்பாக முதல்ல என்ன நடக்கும்னு கேட்டா, காதில் உள்ளக காதுல தான் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அப்போ அப்படி இன்ஃப்ளமேஷன் வரும்போது இயற்கையாகவே இவர்களுக்கு முதலில் எப்படி இருக்கும் என்றால், காதுல முழக்கம், சத்தம், அரிப்பு, தொந்தரவு எல்லாம் ஆரம்பத்துல உணர்வாங்க. இது அதிகரிக்கும் போது சிலருக்கு காதுல வெளியீடு வரும், சிலருக்கு காதுல இன்ஃபெக்ஷன் ஆகும், சிலருக்கு கேள்வி இழப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்போ இப்படிதான் காதுல இயர் இம்பேலன்ஸ் நம்ம ஊரில் ரொம்ப பொதுவாக நிறைய பேர் எதிர்கொள்ளும் இந்த ஒரே ஒரு பிரச்சனையால தான் வருகிறது. அப்புறம் இயர் இம்பேலன்ஸ்க்கு வேர்ட்டிகோ தான் என்று சொல்லி நீங்க தினமும் வேர்ட்டினோ மாத்திரம் சாப்பிட்டு முன்னே போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இதுக்கான அடிப்படை காரணம் உங்கள் தலையில் உள்ள நீர் சுழற்சி தான். அப்போ அந்த தலையில் உள்ள நீர் சுழற்சியை நம்ம கட்டுப்படுத்தினா நிச்சயமா நம்ம பிரச்சனை தீரும். இயர் இம்பேலன்ஸ் பிரச்சனை அல்லது வெர்டிகோ பிரச்சனையால் யாராவது போராடி கொண்டிருந்தால், தினமும் மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு பயணம் செய்ய முடியாமல், வெளியே போக முடியாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தலையில உள்ள நீர் சுழற்சி என்ற நிகழ்வு தான் இதற்கான முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் நிச்சயமா உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒலிவ் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் பூக்காட்டுப்படி.